பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடைய கிருபையினால் நம்மை நித்தமும் நடத்துகிறார். எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தரே நமக்கு ஆதரவு என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். பிரியமானவர்களே, நம் நெருக்கத்திலும் நாம் கலங்குகின்ற எல்லா நேரத்திலும் கர்த்தரே நமக்கு ஆதரவாயிருக்கிறார். எத்தனை கஷ்டங்கள் நிந்தைகள் வந்தாலும் அவர் நம்மை கைவிடாமல் எல்லா வழிகளிலும் அவர் நமக்கு ஆதரவாயிருந்து நமக்கு பலனாயிருந்து அவரே நம்மை நடத்துகிறார். அவருடைய துணை இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு பாதுகாப்பு. எந்த இடத்திலும் தம்முடைய ஜனங்கள் கலங்கி நிற்காதபடிக்கு அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார், ஒரு ஜெயத்தை கொடுக்கிறாருங்க. தாவீது தன்னுடைய நெருக்கத்திலே உண்டான தீமையின் மத்தியிலே தேவன் அவனை விடுவித்தார். இப்படியாக சொல்கிறேன், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். எத்தனையோ ஜனங்கள் அவனை சூழ்ந்து வந்தார்கள். எல்லா தீங்கில் மத்தியிலிருந்தும் கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்து பலனாயிருந்து அவனை பாதுகாத்தார். இதே போல அங்கு எசேக்கியா ராஜா நாட்களிலே அசிரியர்கள் எருசலேமை சுற்றிலும் அங்கு முற்றுகை போட்டிருந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி கூடாக தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை எசேக்கியாவுக்கு சொல்லும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பார். எசேக்கியா ராஜாவே, தேவன் அவருடைய நாமத்து நிமித்தமும் தாவீது நிமித்தமும் இந்த நகரத்தை நிச்சயமாய் ரட்சிப்பார், உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லி, அவர் உனக்கு ஆதரவாய் இருப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறானே. கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் நம்மை பாதுகாப்பார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு துணையாயிருந்து ஆதரவாயிருந்து நன்மைகள் உண்டாகும்படிக்கு நம்மை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், எங்களோட வாழ்க்கையில் நீரே எங்களுக்கு ஆதரவு, நீரே எங்களுக்கு பலன். எங்களை சுற்றிலும் தீமைகள் சூழ்ந்து வந்திருக்கலாம், போராட்டங்கள் நிறைந்திருக்கலாம், கலங்கலாம், தவிக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நீர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவரீர், அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பலன் கொள்ள தொடர்ந்து நாங்கள் ஓட தேவரீர் நீர் தாமே கிருபை தருவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.